நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். நான் டாக்டர் முகமது கலீல், காசநோய் சிறப்பு மருத்துவர். நான் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் மருத்துவ அலுவலராக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் சிறப்பு மருத்துவராகவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே டாக்டர், இந்த காச நோய் அப்படின்னா என்ன? இதை நோய்களோட ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? காசநோய் என்பது ஒரு வகையான பாக்டீரியா கிருமியால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. இதனால் இறப்புகள் இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட காசநோயினால் 1000 பேர்கிட்ட இறந்து போகிறாங்க. இப்போ கொரோனா சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா 1000 பேர் இறந்து போகையில் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எல்லா மீடியாலேயும் காமிச்சாங்க. ஆனால் காசநோயால் தினம் 1000 பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சமூக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் இது. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே டாக்டர், இந்த காச நோய் தாக்கக்கூடிய உடல் உறுப்பு எது? காசநோய் பொதுவாக நுரையீரலை தான் தாக்கும். லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் மெயினாக தாக்கும். அது இல்லாமல் உடம்புல எந்த உறுப்புகளை வேணாலும் காசநோய் தாக்கலாம். இந்த உலக காசநோய் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது? பொதுவாக உலக காசநோய் தினம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வை உலகளவையில் ஏற்படுத்தி இந்த நோய் பரவுதலை தடுக்கிறதுக்காக தான் இந்த உலக காசநோய் தினம் கொண்டாடப்படுது. மார்ச் 24 உலக காசநோய் தினம் கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா 1982 ராபர்ட் காக்ங்கிற விஞ்ஞானி மைக்கோபாக்டீரியம் டியூபோக்ளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை கண்டுபிடிச்சு அதுதான் இந்த காசநோய்க்கான காரணம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ஒரு பேப்பராக வெளியிடுறாரு. அவர் வெளியிட்ட தினத்தை தான் நம்ம உலக காசநோய் தினமாக கொண்டாடுறோம். இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேடியோ மூலியமாக மக்களை அணுகி அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் துறை, அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், தஞ்சாவூர்லேருந்து பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, கிராமப்புறங்களில் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணுவோம். அதில் ஒரு பகுதி தான் இந்த காசநோய் தினத்துக்கான சிறப்பு ஒளிபரப்பு, எஃப்எம் ரேடியோவில் இருக்க சிறப்பு ஒளிபரப்பும். ஸோ இது மெயினாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தான். இந்த காச நோய்க்குன்னு ஏதாவது வகைகள் இருக்கா டாக்டர்? இருந்ததுன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், காசநோய் உடம்புல எந்த பகுதியை வேணாலும் பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மெயினாக நுரையீரலை தான் பாதிக்கும், லங்ஸை பாதிக்கும், லங்ஸுக்கு வெளியிலையும் பாதிக்கும். அப்போது இது உடம்புல வர்ற இடத்த பொறுத்து பல்மனரி டிபி, நுரையீரலை பாதிக்கக்கூடிய டிபி என்றும், லங்ஸுக்கு வெளியில் வர்றதை எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி என்றும் 2 வகையாக பிரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய தன்மை, ட்ரீட்மெண்ட் தன்மையை பொறுத்து இது டிஎஸ்டிபி, அதாவது முதல் தர காசநோய் மருந்துகளுக்கு கட்டுப்படுற ட்ரக் சென்சிட்டிவ் டிபி என்றும், முதல் தர காசநோய் மருந்துகளுக்கு கட்டுப்படாத எம்டிஆர் டிபி என்றும் 2 வகையாக பிரிக்கலாம். ஆக வர்ற இடத்தை பொறுத்து 2 வகையாக பல்மனரி டிபி, எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி என்றும், ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து டிஎஸ்டிபி, எம்டிஆர் டிபி என்று 2 வகையாக பிரிக்கலாம். இந்த காச நோய்க்கு ஏதாவது தடுப்பூசி இருக்கா டாக்டர்? காசநோய்க்கு தடுப்பூசி குழந்தை பிறந்த உடனே முதல் நாள் போடுறாங்கல்ல, பிசிஜி தடுப்பூசின்னு சொல்கிறாங்களே, அது அது மட்டும்தான் இப்போதைக்கு அப்ரூவ்டு தடுப்பூசி இருக்குது. அது குழந்தைகளில் சிவியரான டிசீஸ் உண்டாகிறத தடுக்கும். ஒரு 80% அது தடுக்கும். பட் காசநோய் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் குழந்தைகளில் காசநோய் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பு தரும் அந்த தடுப்பூசி. இந்த காச நோய் எப்படி பரவுது? காசநோய் காற்றின் மூலமாக பரவும். ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருமும் போதோ தும்பும் போதோ ஏற்படுற சளி தோலைகள் இன்னொருத்தருக்கு போய் ரீச் ஆகி அவங்க லங்ஸுக்குள்ளே போய் அவங்களோட லங்ஸை பாதித்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த காச நோய் எதனால வருது? ஒருவேளை ஜெனட்டிக் இதுக்கான காரணமாக இருக்குமா? காசநோய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலக காசநோய் தினமே இந்த மைக்கோபாக்டீரியம்ல டியூபோக்ளோசிஸை கண்டுபிடிச்சதுக்காக தான் கொண்டாடுறோம். கண்டுபிடிச்சனால தான் உலக காசநோய் தினமாக கொண்டாடுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இது ஜெனட்டிக்காக தான் பரவுது, ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவுது, பாவம் செஞ்சவங்களுக்கு வரும், அப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது
இந்த பாக்டீரியா ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு போகிறது மூலியமாக தான் பரவும். குடும்பத்திலேயோ இது பரம்பரை நோயாவோ அம்மாவுக்கு இருந்தால் அப்பாவுக்கோ அப்படி குழந்தைங்களுக்கோ அப்படியெல்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. எந்த காச நோய் மிக மிக தீவிரமானது? காச நோய் மிக தீவிரமானது வந்து எக்ஸ்டிஆர் டைப் காச நோய் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், சிகிச்சை வச்சு காச நோயை வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். ட்ரக் சென்சிட்டிவ் டிபி, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். இது 2வது வகை டிபி பார்த்திங்கன்னா அது வந்து மிகவும் வந்து மோசமானது. அதில் பார்த்திங்கன்னா அந்த நோயாளி வந்து பிழைக்கிறதுக்கே ஒரு 60-70% தான் வாய்ப்பு இருக்குது. 30%-40% வந்து நோயாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த வகையான காச நோய் தான் வந்து மிகவும் வந்து மோசமானது. இந்த வகையான காச நோய் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் வகை காச நோய் ட்ரக் சென்சிட்டிவ் டிபி 6 மாதம் மாத்திரை எடுத்தால் சரியாக போகுதில்ல, அந்த டிபி வரும்போது அவங்க ஒழுங்காக மாத்திரை எடுக்காமல் எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு 2 மாதத்தில் மாத்திரை விடுறது, இல்லைனா கொடுத்த மாத்திரையை விட்டு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அந்த முத்தின வகை காச நோய் எம்டிஆர் டிபி இல்லைனா எக்ஸ்டிஆர் டிபி வருது. எக்ஸ்டிஆர் டிபி வந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் டியூரேஷனும் அதிகமாகும், அந்த பேஷண்ட் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப கம்மியாகும். அதுதான் வந்து ரொம்ப மோசமான வகை காச நோய். அடுத்ததா இதோட பொதுவான 2 அறிகுறிகள் ஏதாவது சொல்லுங்க டாக்டர். காச நோயோட 2 அறிகுறிகள், எல்லா அறிகுறியுமே சொல்கிறேன். முக்கியமான அறிகுறி வந்து 2 வாரத்திற்கு மேல் சளியுடன் கூடிய இருமல், அப்புறம் மாலை நேர காய்ச்சல். இது 2ம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பசியின்மை, உடல் எடை குறைதல். இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2ஐ விட இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் சளியில் ரத்தம் வரலாம், அதே மாதிரி நைட்டு வந்து குளிர் ஜுரம் மாதிரி வரலாம், நடுக்கல் வரலாம், இதெல்லாம் வரலாம். ஸோ ஆனால் மிக முக்கியம் 4 சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான். இருமல், 2 வாரத்திற்கு மேல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, உடல் எடை குறைதல். இந்த காச நோய் ஆண் பெண்களை பொறுத்து எதுவும் மாறுபாடு அடையுமா? அந்த மாதிரி எந்த மாறுபாடும் இருக்காது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாதிக்கும் இந்த நோய். அடுத்ததா காச நோயை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால சிகிச்சை, நீண்ட கால சிகிச்சைன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். காச நோய் கண்டுபிடிச்சோடனே அது வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அது 6 மாதத்துக்கான ட்ரீட்மெண்ட். அது ட்ரக் சென்சிட்டிவ் டிபி காச நோய்க்கான முதல் வகை தர மருந்துகளில் அது வந்து 6 மாதத்தில் கட்டுப்பட்டுரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா அது முத்தின வகை டிபி எம்டிஆர் டிபியாக மாற வாய்ப்பு இருக்குது. எம்டிஆர் டிபியாக போணுச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து 9 மாதத்துலேருந்து 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ 2 வருஷமோ அந்த பேஷண்ட்டுக்கு எந்த வகையான முத்தின வகை டிபி வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, எந்தெந்த மருந்துகளுக்கு கட்டுப்படலைங்கிறத பொறுத்து 2 வருஷம் வரைக்கும் காசநோய்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படலாம். இந்த காச நோய் தாக்கக்கூடிய உடல் உறுப்பு நுரையீரல் அப்படின்னு சொன்னீங்க. இந்த காச நோய் எந்த உறுப்புல இருக்காது டாக்டர்? உடம்புல வந்து நகம் மற்றும் முடியை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் தாக்கும். அப்போ நகத்திலையும் முடியலை மட்டும்தான் காசநோய் வராது. இந்த மூளை காச நோய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நுரையீரல் இல்லாமல் எந்த பகுதியை வேணாலும் காசநோய் தாக்கலாம். அதில் முக்கியமான ஒன்று வந்து மூளை காசநோய். மூளை காசநோயிலே டிபி மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா மூளையை பாதிக்கிறது, மூளை தண்டுவடம் எல்லாத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது, டிபி மெனிஞ்சைட்டிஸ்னு பேர். அது இல்லாமல் மூளைக்குள்ளேயே காசநோய் கிருமி போய் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி டியூபர்குலோமா அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்குள்ளே கட்டி மாதிரி கூட ஃபார்ம் ஆகி அதுவும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இந்த காச நோயோட முதல் நிலை, இறுதி நிலை அப்படின்னா என்ன டாக்டர்? முதல் நிலை, இறுதி நிலை அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லை. இது வந்து குழந்தைகளை பாதிக்கையில் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் வந்து குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு வெறும் வயதில் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. டாக்டர் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்போ வந்து மாத்திரை கொடுத்தோம், 6 மாதம் மாத்திரை கொடுத்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் காசநோயோட முதல் நிலை. அதாவது நுரையீரலை ஃபுல்லாக ஓட்டை போட்டு பெருசாக அரித்து பாதிக்காமல் லேசான பாதிப்போடு இருக்கிறது வந்து தான் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ். அதுதான் முதல் நிலை. கடைசி நிலை அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக நுரையீரல் ஃபுல்லாகவே அரித்து சுவாச கோளாறு, அதாவது சுவாசமே விட முடியாத அளவுக்கு மூச்சுத்திறனல் ஏற்பட்டு ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியான அளவுக்கு போகிறது தான் கடைசி நிலை. இதை முதல் நிலையிலே கண்டுபிடிச்சி சளியில் கிருமி இருக்கையிலே லேசான இந்த அறிகுறிகள் தென்படையிலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த சளி காய்ச்சல் எல்லாம் 2 வாரங்களுக்கு மேலே இருந்தால் அது ஒரு அறிகுறி அப்படின்னு சொன்னீங்க. அதில் இந்த சளியோட நிறத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா டாக்டர்? நார்மலாக வந்து இந்த நிறம் தான் சொல்ல முடியாது. ஆனால் நுரையீரல் பாதிப்பு அதிகமாகிட்டா சளியோட ரத்தம் கலந்து வரும். அப்போ சிவப்பு நிறமாக இல்லை பச்சையும் சிவப்பும் கலந்த நிறமாக சளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காசநோயில். இந்த காச நோய் இருக்கிறவங்களுக்காகவே உணவு முறை ஏதாவது இருக்கா? இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு உணவு முறை ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. காசநோய் வந்து
கிருமி வந்து இந்தியாவில் இருக்க 80% பேர் உடம்புல இருக்கும். ஆனால் அது யாருக்கு நோயாக மாறுது அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் உடம்புல கம்மியாகுதோ அவங்களுக்கெல்லாம் நோயாக மாறுது. அப்போ எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி வியாதியோ இல்லை கிட்னி பாதிப்போ இல்லை டயபெட்டிஸோ இல்லை ஏதாவது ஒரு நோயினால் கூட அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகி அந்த கிருமி வந்து டிபியாக மாறலாம், டிபி வியாதியாக மாறலாம். அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிடாம தண்ணி அடிச்சுக்கிறாங்களே, ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் இந்த நோய் வந்து அதிகமாக வருது. அப்போ உணவு வந்து ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்குது இந்த நோய் வர்றதில். அப்போ ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கவங்க, ரொம்ப ஒல்லியாக வந்து இருக்கவங்களுக்கு, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நோய் வந்த பிறகு பார்த்திங்கன்னா, அப்போ நோய் வந்ததுக்கான காரணமே சாப்பாடு எடுக்காதது தான், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது தான். அப்போ வந்து எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும்னா நீங்கள் வந்து காசநோய் வந்த பிறகு டெய்லி நல்லா சாப்பிடணும். நான் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சாப்பிட்லாம், டெய்லி முட்டையும் பால் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் நிறையா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா தான் மாத்திரை மருந்துகளோடு சேர்ந்து இந்த காசநோய் வந்து சீக்கிரம் குணமாகும். இல்லை நீங்கள் மருந்தை மட்டும் நம்பிக்கிட்டு அதே மாதிரி நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிடாமே இருந்தாங்களோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா நோய் குணமாகிறதுக்கு வந்து நாள் ரொம்ப பிடிக்கும். 6 மாதங்கிறது 8 மாதம் ஆகலாம், இல்லை 9 மாதம் கூட ஆகலாம். அப்போ சிகிச்சை காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நுரையீரல் பாதிப்பு அந்த டைமில் வந்து அதிகமாகலாம். ஆக நோய் வந்த பிறகு கண்டிப்பாக தினமும் வந்து முட்டை, பால், அந்த மாதிரி புரதச்சத்துக்கள், புரோட்டீன் டயட்டுன்னு சொல்கிற மாதிரி கொண்டக்கடலை, நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ்ஷு, மீட்டு எது வேணாலும் சரி, புரோட்டீன் டயட்டு நிறையா எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன டாக்டர்? காசநோய் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சமூக நலனை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இதோட தாக்கம் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உலகளவில் வந்து இந்தியாவில் தான் நம்பர் 1 காசநோயில். அதே மாதிரி நான் இறப்பை பற்றி ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாளைக்கு 1000 பேர் இறந்து போகிறாங்க. 2வது ஏன் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, இது காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய். ஒரு சர்க்கரை வியாதி, ப்ரெஷரு இதெல்லாம் இருக்குன்னா, ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா அது அவரை மட்டும்தான் பாதிக்கும். பட் காசநோய் அப்படி இல்லை. இது அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவர் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா அந்த நோய் வந்து அந்த நோய் இருக்க காலகட்டத்தில் அவர் 15 பேருக்கு அந்த காசநோயை பரப்பிட்டு தான் போவார். அப்போது காசநோய் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காசநோயான அறிகுறிகள் 4 வந்து மனசில் வச்சுக்கிட்டு, இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அருகாமையில் இருக்கவங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் சரி, யாருக்கு இருந்தாலும் அருகில் இருக்க அரசு மருத்துவமனையை அருகி உடனே சளி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஈஸியாக காசநோயை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சளியை எடுத்து டெஸ்ட் பண்ணால் போதும், சரியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை சளி பரிசோதனையில் தெரியலை அப்படின்னா, இப்போ வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலையுமே எக்ஸ்ரே ஃபெசிலிட்டி இருக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆக இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரையோ இல்லை அரசு மருத்துவமனையோ அணுகி சளி பரிசோதனை செஞ்சு காசநோய் இருக்கா இல்லையாதங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நார்மல் சளிக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இருக்குது அப்படின்னா 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து காசநோயை குணப்படுத்திடலாம். இல்லை நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு, மூச்சு திணறல் ஏற்பட்டு, சுவாச கோளாறு ஏற்பட்டு இறுதி நிலையில் தான் நம்ம போய் மருத்துவர்கிட்ட போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து காசநோய்க்கான பரிசோதனை பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த FM பண்பலைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.